ரீசெண்டா நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல பாத்தீங்கன்னா அப்ரிவியேஷன் ரிலேட்டடா கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ முக்கியமான அப்ரிவியேஷன்ஸ் அதோட எக்ஸ்பான்ஷன்ஸ் பார்க்கலாம். ஏடிபி அப்படின்றது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏசியா காண்டினென்ட், அந்த காண்டினென்ட்ல டெவலப்மெண்ட் பிளான்ஸ்க்காக லோன் கொடுக்குற பேங்க் தான் ஏடிபி. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டுல இருக்கு. பிஆர்ஓ பாத்தீங்கன்னா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்டர்ல இந்தியன் பார்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. பிஆர்ஓ அப்படின்றவங்க தான். ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. பார்க் அப்படின்னா என்னன்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்கு. பாபா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஹோமி பாபா அவர் பேர்ல வச்சிருக்காங்க. இது எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்ல இருக்கு இந்தியால. டிஆர்டிஓ பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டிஆர்டிஓ டிஃபென்ஸ் அப்படின்னாவே பாதுகாப்புன்னு அர்த்தம். நாட்டோட பாதுகாப்புக்காக என்ன வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வெப்பன்ஸ் வேணும். வெப்பன்ஸ் இருந்தாதான் என்னன்னா பாதுகாக்க முடியும் நாட்டை. அதனால பாத்தீங்கன்னா மிசைல்ஸ் எல்லாம் என்னன்னா இவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. ஏவுகணைகள் அதை சோதனை செய்யறது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அடுத்தது ஐசிஎம்ஆர்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மெடிக்கல் ரிலேட்டடா எந்த ஒரு அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம நாட்டுல யார் பண்ணுவோம் அப்படின்னா ஐசிஎம்ஆர் தான் பண்ணுவாங்க.